வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விளக்க உரையில ஒரு டீனேஜ் பையன் எடுத்த ஒரே ஒரு முடிவு ஒரு பெரிய தமிழ் அறிஞரோட முழு வாழ்க்கை பாதையும் எப்படி தீர்மானிச்சதுங்கிற ஒரு ஆச்சரியமான கதையை தான் பார்க்க போறோம். அவரோட 18 வயசுல நடந்த ஒரு சம்பவம் அதுதான் அவரோட பாதையே தீர்மானிச்சிருக்கு. அப்படி என்னதான் நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் வருது இல்லையா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, அவரோட கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். எல்லாமே ஆரம்பிச்சது பர்மாவில தான். அங்க நடந்த ஒரு சின்ன சம்பவம் அவரோட வாழ்க்கையோட போக்கே மொத்தமா மாத்திருச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கணக்கு பையன் ஆபீஸ்க்கு வருமான வரி அதிகாரிங்க வர்றாங்க. மேலதிகாரி சொல்றாரு போய் யாரும் இல்லைன்னு போய் சொல்லிடுவான்னு. ஆனா அந்த 18 வயசு பையனுக்கு பயத்துல உடம்பெல்லாம் நடுங்குது. ஆனாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு எல்லாரும் இங்க இருக்கும்போது நான் எப்படி பொய் சொல்ல முடியும், என்னால முடியாதுன்னு அடிச்சு சொல்றாரு. பாருங்க, இது வெறும் ஒரு வார்த்தை இல்ல, அவரோட எதிர்காலத்தையே தீர்மானிச்ச ஒரு சங்கல்பம். அந்த ஒரு நிமிஷம் அது வெறும் ஒரு வாக்குவாதம் இல்ல, அது ஒரு சபதம். அன்னைக்கு அவர் மனசுல விழுந்த விதைதான் வாழ்க்கை முழுக்க வாய்மையா வாழணுங்கிற கொள்கை. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். அந்த சத்திய சபதத்தை எப்படி வாழ்க்கையில நிறைவேற்றுறது? அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த பாதை தான் கல்வி. படிப்பு எப்படி அவரோட சத்திய சோதனைக்கு ஒரு கருவியா மாறிச்சுன்னு பாப்போம். படிப்புக்கும் அவரோட குறிக்கோளுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். அவரே சொல்றாரு, வாய்மையை காப்பாத்தத்தான் நான் தமிழ் படிக்க ஆரம்பிச்சேன்னு. அப்போ பாருங்க, அவருக்கு கல்விங்கிறது வெறும் டிகிரி வாங்குற விஷயம் இல்ல, அது ஒரு தார்மீக பயணம், உண்மையை தேடுற ஒரு பயணம். நிச்சயமா அவருக்கு நிறைய பெரிய புலவர்கள் பாடம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அவரோட வாழ்க்கைக்கு வழிகாட்டினது, அறிவுக்கு வெளிச்சம் போட்டது பண்டிதமணி கதிரேசன் செட்டியார்தான்னு ரொம்ப மரியாதையோட சொல்றாரு. ஒரு குருவுக்கு சிஷ்யன் காட்டுற உண்மையான மரியாதை இதுதான். சரி, அவரோட வாழ்க்கை கதைய கொஞ்சம் நிறுத்திட்டு படிப்பு, அறிவு இத பத்தி அவர் என்னெல்லாம் வித்தியாசமா யோசிச்சாருன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இப்பெல்லாம் மனப்பாடம் பண்றது வேஸ்ட்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, மனப்பாடம் பண்றதை இப்போ கேவலமா பாக்குறாங்க. ஆனா நம்ம மரபுப்படி அது சின்ன வயசுல ரொம்ப முக்கியம், அது ஒரு வற்றாத சக்தின்னு சொல்றாரு. அதாவது கிளிப்புள்ள மாதிரி ஒப்பிக்கிறது இல்ல, அறிவை உள்ளுக்குள்ள ஆழமா பதிய வைக்கிறது. அவர் எந்த அளவுக்கு மனப்பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? இத பாருங்க. திருக்குறள், சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், திருவாசகம், இது எல்லாத்தையும் முழுசா மனப்பாடம் செஞ்சிருக்காரு. சங்க இலக்கியத்துல 1000 பாட்டுக்கு மேல. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இது வெறும் ஞாபக சக்தி இல்ல, தமிழ் இலக்கியத்தோட சாரத்தையே தன் உயிருக்குள்ள கொண்டு போன மாதிரி. இலக்கணம்னா நமக்கு என்ன தோணும்? கஷ்டமான ரூல்ஸு, ஒரு மாதிரி போர் அடிக்கிற விஷயம், அப்படிதானே? ஆனா அவரோட பார்வை டோட்டலா வேற. இலக்கணத்தை நம்ம கலாச்சாரத்தோட வழிகாட்டியா பார்க்கறாரு. புதுசா யோசிக்கவும் நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் ஒரு கருவினும் சொல்றாரு. குறிப்பா தொல்காப்பியம் மேல அவருக்கு ஒரு தனி பிரியம். ஏன்னா தொல்காப்பியர் வெறுமனை விதிகளை உருவாக்கல, தமிழ் மொழிக்கு எப்பவுமே துணையா நிக்கிற இயற்கையான இலக்கண கூறுகளை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காருன்னு அவர் நம்பினாரு. அதனாலதான் 1000 வருஷம் கழிச்சும் தொல்காப்பியம் இன்னைக்கும் ஒரு புது நூல் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. சரி, இவ்ளோ தத்துவம் எல்லாம் பேசுறோமே, இதெல்லாம் நடைமுறையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அவரோட ஆராய்ச்சிகளும் தமிழ் இலக்கியத்துக்கு அவர் கொடுத்த புது விளக்கங்களும் உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்கும். வாங்க பார்க்கலாம். அவரோட ரிசர்ச் ஸ்டைலே தனி. 2 முக்கியமான விஷயம். ஒன்னு, சுலபமான வழியை தேட மாட்டாரு. ரொம்ப சிக்கலான, யாரும் கை வைக்க தயங்குற பிரச்சனைகளை தான் தேடி போவாரு. 2வது, 100, 1000 வருஷமா எல்லாரும் நம்பின ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல கேள்வி கேட்க துளியும் தயங்க மாட்டாரு. அந்த துணிச்சல் தான் அவரோட பலம். இங்க பாருங்க, இந்த அட்டவணை அவரோட துணிச்சலுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். சிலப்பதிகாரம்னா உடனே நமக்கு கண்ணகி ஞாபகம் வரும். அவளோட சிலம்பு தான் காரணம்னு 1500 வருஷமா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? கதையில வர்ற எல்லா சிலம்புகளும் தான் அதுக்கு காரணம்னு ஒரு புது வாதத்தை வைக்கிறாரு. அதே மாதிரி திருக்குறளை ஒரு பூஜை அறையில வைக்கிற புனித நூலா மட்டும் பார்க்காம நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு உதவுற ஒரு செயல் நூல்னு சொன்னாரு. அவரோட பங்களிப்பு வெறும் இலக்கிய விமர்சனத்தோட நிக்கல, சமூக பிரச்சனைகளையும் அவர் விட்டு வைக்கல. தற்கொலைக்கு எதிரா ஒரு நொடின்னு ஒரு நாடகம் எழுதியிருக்காரு. திருக்குறளோட ஆழத்தை விளக்குற வள்ளுவம், கம்பராமாயணத்தை எப்படி படிக்கணும்னு சொல்ற கம்பர்னு பல முக்கியமான நூல்களை கொடுத்திருக்காரு. இப்போ அவரோட மரபு இன்னிக்கும் எப்படி உயிர்ப்போட இருக்கு, அவரோட அறிவு தேடல் எப்படி தொடர்ந்துட்டே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 3000. இது அவரோட பர்சனல் லைப்ரரியில இருக்கிற ஆராய்ச்சி புத்தகங்களோட எண்ணிக்கை. ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஆரம்பிச்ச இந்த சேகரித்து இன்னைக்கும் வளர்ந்துட்டே இருக்கு. இது வெறும் புத்தக காதல் இல்ல, அறிவோட மேல இருக்கிற தாகம். இந்த மேற்கோள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் தொல்காப்பியம் படிச்சாலும் என்னோட புதுமையும் நீங்க தெரிஞ்சுக்கணும், நேத்து வந்த சினிமா பாட்டை கூட 10 பைசா கொடுத்து வாங்கி வைக்கிற பழக்கம் எனக்கு உண்டுன்னு சொல்றாரு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பழமைக்கும் புதுமைக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி வாழ்ந்திருக்காரு. இவ்ளோ செஞ்ச பிறகும் அவரோட வேலை இன்னும் முடியலையா?
அவரோட எதிர்கால கனவுகளை பாருங்க. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு புது இலக்கணம் எழுதணும், இப்ப இருக்கிற தலைமுறைக்கு ஒரு புது காப்பியம் படைக்கணும், அப்புறம் தமிழ்நாடெங்கும் ஒரு தமிழ் யாத்திரை போகணும்னு ஆசைப்படுறாங்க. பாருங்க, ஆர்வம் மட்டும் இருந்தா வயசு ஒரு தடையே இல்ல. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. நொடிக்கு நொடி புதுசு புதுசா தகவல் வந்து கொட்டுற இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க உண்மைங்கிற ஒரே ஒரு கொள்கைக்காக தம் வாழ்க்கைய அர்ப்பணிச்ச ஒருத்தர்கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.